இப்போ இந்த முருகப்பெருமானை பற்றி நடந்து வர விவாதங்கள்ல பல நகைச்சுவையான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். முதல்ல முருகன் வேறு, சுப்பிரமணியர் வேறு, இவர் வந்து தமிழ்நாட்டு கடவுள், அவர் வந்து வடநாட்டு கடவுள். இந்த மாதிரிலாம் வந்து விவாதங்கள் எழுப்பிட்டு, இப்போ புதுசா என்ன சொல்றாங்க அப்படின்னா, முருகனுக்கு முதலில் வந்து மயில் தான் கொடியாக இருந்தது. யானை தான் வாகனமாக இருந்தது. அதுக்கு பிறகு ஆரிய தாக்கம் வந்ததுனால, அ கொடியில் இருந்த மயில் வாகனமாக மாறிவிட்டது. அதுக்கப்புறம் வந்து சேவல் கொடியாக மாறிவிட்டது. இந்த மாதிரியான ஒரு விவாதம் முன்வைக்கப்படுது. இதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த புறநானூறு 56வது பாட்டு ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. அதுல வந்து "மணிமயில் உயரிய மாறாவென்றி பிணிமுக ஊர்தி உன் செய்யோனும்" அப்படின்ற ஒரு வரி வருது. இதுல பார்த்தீங்களா, மயில் உயரிய அப்படின்னு மயில் கொடி, பிணிமுக ஊர்தி அப்படின்றதுனால பிணிமுகம்னா யானை. அதனால இது யானை வாகனம். இது பின்னால வந்து ஆரிய தாக்கத்தால மாறிட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து இந்த ஒற்றைப்படையாகவே எப்பொழுதும் சிந்திப்பவர்களால தான் இந்த மாதிரி யோசிக்க முடியும். ஒரு கடவுளுக்கு ஒரே ஒரு வாகனம் தான் இருக்கணும். ஒரே ஒரு கொடி தான் இருக்கணும் அப்படின்றது எந்த விதியிலும் இல்ல. உதாரணமாக துர்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். துர்க்கைக்கு வந்து சிம்ம வாகனமும் உண்டு. மான் அதுவும் வாகனம் தான். கலையது ஊர்தி அப்படின்னு ஞானசம்பந்தர் வந்து பாடியிருக்காரு. இந்த மாதிரியா சிலப்பதிகாரத்திலேயே கூட துர்க்கைக்கு சிம்ம வாகனமும் சொல்லப்படுகிறது. மானும் வாகனமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி முருகனுக்கு மயில் கொடியும் உண்டு, சேவல் கொடியும் உண்டு. யானை வாகனமாகவும் இருக்கு. மயிலும் வாகனமாக இருக்கு. சொல்லப்போனால் ஆட்டுக்கிடாவும் வாகனமாக இருக்கிறது. இந்த 3 வாகனங்களும் இந்த திருப்பரங்குன்ற திருவிழாவிலெல்லாம் பிரதான வாகனங்களாக வருவதை வந்து நாம பார்க்க முடிகிறது. இப்போ இந்த பாடலையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுல மயில் கொடி இருக்கு. பிணிமுகம் அப்படின்றதுக்குமே வந்து மயில் அப்படின்ற பெயரை தான் வந்து உரையாசிரியர்கள் எழுதியிருக்காங்க. இந்த பாடலுடைய உரையை படிச்சு பார்த்தீங்கன்னா, பிணிமுகம் என்பது மயில் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதற்கு அவர்கள் ஆதாரமாக பின்னால் காட்டுவது என்ன அப்படின்னா, கல்லாடம்னு தமிழ்ல ஒரு நூல் இருக்கு. தமிழில் மிக செறிவான நூல் அது. நல்ல தேர்ச்சி பெற்ற தமிழ் புலவர்களே வந்து அந்த நூலை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களாம். அதனால தான் வந்து "கல்லாடம் கற்றவனிடம் சொல்லாடாதே" அப்படின்னு தமிழ்ல மிகச்சிறந்த நூலாக கல்லாடம் கருதப்படுது. அந்த கல்லாடம் என்ன சொல்லுது அப்படின்னா, "பிணிமுக மங்கை செறிமுகத்து ஏந்திய" அப்படின்னு சொல்லிட்டு, பிணிமுக மங்கை, மங்கைன்னா மயிலு. பிணிமுகம் மங்கை அப்படின்னு பிணிமுகம்னா மயில் தான். யானைக்கும் பிணிமுகம்னு பேரு. அதே போல மணிமுகம் மயிலுக்கும் வந்து பிணிமுகம்னு பேரு. அதுதான் இங்கே வந்து குறிப்பிடப்படுகிறது அப்படின்றது சொல்லுது. சிலப்பதிகாரத்துல வந்து குன்றக்குறவையில ஒரு வரி வரும். அதாவது "பிணிமுகம் மேற்கொண்டு அவுணர் பீடழியும் வண்ணம்" முருகப்பெருமான் இருந்தாருன்னு இளங்கோவடிகள் பாடுறாரு. அப்போ அந்த பிணிமுகத்துக்கும் மயில் அப்படின்னு தான் வந்து அரும்பத உரையாசிரியார் வந்து அ பொருள் தந்திருக்காரு. அவரும் இந்த கல்லாடம் செய்யுள வந்து மேற்கோள் காட்டுறாரு. ஆக அப்படி பார்த்தாலும் இங்க மயில் வாகனம் தான் சொல்லப்படுது. சரி, இத ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தோமானால், அ இப்போ திருமுருகாற்றுப்படையில முருகனை பற்றி பாடும்போது தகரன், மங்கையன், அப்புறம் புகழில் சேவல் கொடியன். மங்கையன் மயில் வாகனத்தை உடையவன், சேவல் கொடியை உடையவன் அப்படின்னு தான வருது அப்படின்னு கேட்டா, அதுதான் நாங்க சொன்னோம்ல, ஆரிய தாக்கம் வந்த பிறகு திருமுருகாற்றுப்படை எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சரிங்க, இந்த ஆம், புறநானூறு 56வது பாட்ட எழுதினது யாரு? மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார். திருமுருகாற்றுப்படை எழுதினது யாரு? அதுவும் மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார். அப்போ ஒரே ஆளு ஒரு பாட்டுல வந்து மயில் கொடியாகவும், யானை வாகனமாகவும் எழுதிட்டாரு. திடீர்னு ஆரிய தாக்கம் நடுவுல வந்துருது. அதனால அவரே திருமுருகாற்றுப்படை எழுதும்போது தலைகீழாக மாற்றி எழுதிவிட்டார் அப்படின்னு நான் சொல்றது, இந்த வாதம் ஒப்புக்கொள்ளக்கூடியதா? சரி, இதையும் விட்டுட்டு இந்த புறநானூறு 56வது பாட்டு என்ன சொல்லுது? இது வந்து அ "இலவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன்" அப்படின்ற பாண்டிய அரசனை பற்றி பாடப்பட்ட பாட்டு. அவரை வந்து பல கடவுள்களுக்கு ஒப்பு ஒப்பு வைத்து பாடுகிறார் நக்கீரர். அதுல முருகனும் ஒருத்தர். மற்ற 3 கடவுள்கள் யாரு? இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, "ஏற்றுவலன் உயரிய எரு எரிமருள் அவிர்சடை மாற்றரும் கணிச்சி மணிமிடற்றோனும்" அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அதாவது காளைக்குடியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, ஆலகால விஷத்தை சாப்பிட்டதால் நீளமான கழுத்தை உடைய சிவபெருமானும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புராண கதையான ஆலகால விஷத்தை சாப்பிட்டதோட தான் அந்த பாட்டே ஆரம்பிக்குது. இது சிவபெருமான பத்தி சொல்றாரு. அடுத்ததாக கடல் வளர் பொறிவளை புரையும் மேனி அடல் வெண் நாஞ்சில் பனைக்கொடியோனும் அப்படி சொல்லிட்டு, இந்த கடல் சங்கை போல வெண்மையான நிறமுடைய கலப்பையை தாங்கிய, அதாவது நாஞ்சில் என்ற கலப்பையை தாங்கிய பனைக்கொடியோனும் அப்படின்னு பலராமனை பத்தி புகழ்றாரு. அடுத்ததாக "மண்ணுறு திருமணி புரையும் மேனி விண்ணுயர் புல்கொடி விரை விரல் வெய்யோனும்" அப்படி சொல்லிட்டு, மணியினுடைய நிறத்தை உடையவனும் புட்கொடியான கருட கொடியை தூக்கி பிடிப்பவனுமான மகாவிஷ்ணு அப்படின்னு மகாவிஷ்ணுவை பத்தி பாடுறார். அப்புறம் முருகனுக்கு வந்து இந்த மயில் கொடி, பிணிமுகம் இதெல்லாம் வந்து சொல்றாரு. ஆக 4 கடவுள்களை இங்கே அவர் பாடுகிறார். இப்போ வர்ற ஆரியர்கள் வந்து அந்த முதல்ல 3 பேரை சாய்ஸ்ல விட்டுட்டு, அதாவது சிவபெருமான், பலராமர், மகாவிஷ்ணு இவங்களெல்லாம் சாய்ஸ்ல விட்டுட்டு நேரா முருகன்ட்ட போய் அவர்ட்ட உள்ள அந்த கொடியையும்,
வாகனத்தையும் மாத்துனாங்க. அப்படின்ற ஒரு வாதம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? தர்க்க ரீதியானதா? இந்த மாதிரியான விதண்டாவாதங்கள்ல தான் இவர்களுக்கு வந்து இலக்கியத்தினுடைய ஆழம் எவ்வளவு தெரியுது அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிய வருது.